தொல்காப்பியன் மற்றும் லக்ஷ்மியின் கதை இது. கதை தொடர்கிறது. பெயர் மாற்றம் தந்த பாடம். தொல்காப்பியன் மற்றும் லக்ஷ்மி என்ற பெயருடைய தம்பதியினர் அன்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தனர். பெயர்கள் வெவ்வேறு காலங்களில் இருந்திருந்தாலும் அவர்கள் இருவரும் இன்றைய நவீன வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் தங்கள் பெயர்கள் மிகவும் பழமையானது போல இருப்பதாக எண்ணி அவற்றை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்தனர். தொல்காப்பியன்: லக்ஷ்மி, நாம் இருவரும் ஏன் நம் பெயர்களை ஃபேஷனாக மாற்றிக்கொள்ளக்கூடாது? நான் இனிமேல் விக்கி என்று இருக்கப் போகிறேன். லக்ஷ்மி: அருமையான யோசனை தொல்காப்பியா, நானும் இனிமேல் ரியா என்று மாறுகிறேன். பெயர் மாற்றத்திற்காக நாளைக்கே அப்ளை செய்யலாம். அடுத்த வாரமே சட்டப்பூர்வமாக அவர்கள் பெயர்களை விக்கி மற்றும் ரியா என்று மாற்றிக்கொண்டனர். ஆரம்பத்தில் இது அவர்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. ஆனால் சில நாட்களிலேயே விக்கி, முன்பு தொல்காப்பியன், தனது பழைய பெயரை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் தனது பாட்டியின் நினைவாக வைக்கப்பட்ட பெயர் அது. அதுபோல ரியா, முன்பு லக்ஷ்மி, தன் குழந்தை பருவ நினைவுகள் அத்தனையும் அந்த லக்ஷ்மி என்ற பெயருடன் பிணைந்திருப்பதை உணர்ந்தாள். ஒரு மாலை இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். விக்கி: ரியா, எனக்கு நம் பழைய பெயர்கள் தான் நிம்மதியை தருகிறது. விக்கி என்ற பெயரில் நான் யார் என்று எனக்கே தெரியவில்லை. என் அடையாளத்தை இழந்தது போல உணர்கிறேன். ரியா: எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது விக்கி. லக்ஷ்மி என்றால் என் அம்மா அழைக்கும் குரல், என் தோழிகளின் சிரிப்பு அனைத்தும் நினைவுக்கு வரும். இந்த ரியா என்பது வெறும் ஒரு புது பெயர் மட்டும்தான். அப்போதுதான் இருவரும் ஒரு உண்மையை புரிந்து கொண்டனர். ஒரு பெயரின் மதிப்பு அதன் பழமையில் இல்லை, அந்த பெயருடன் பின்னி பிணைந்திருக்கும் சொந்த உறவுகள், அன்பு மற்றும் நினைவுகளில் தான் உள்ளது. அவர்கள் மீண்டும் தங்கள் பழைய பெயர்களை பெறுவதற்கு சட்டப்படி விண்ணப்பித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் தொல்காப்பியன் மற்றும் லக்ஷ்மி ஆனார்கள். இம்முறை அவர்கள் தங்கள் பெயரை கேலி செய்வதில்லை, மாறாக அந்த பெயர்கள் தங்கள் குடும்ப வரலாற்றின் அடையாளம் என்று பெருமைப்பட்டனர். நீதி: ஒருவரின் உண்மையான அடையாளம் வெளியே தெரியும் பெயரில் இல்லை, அந்த பெயருக்குள் இருக்கும் அன்பான நினைவுகளிலும் தனித்துவமான வாழ்க்கையிலும் தான் உள்ளது. சுருக்கமான நீதி: செயற்கையான கவர்ச்சிக்காக தங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொள்வது நிரந்தர மகிழ்ச்சியை தராது. ஒருவரின் உண்மையான அடையாளம்தான் எப்போதும் அதிக மதிப்புமிக்கது.